வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அந்த ஐடியை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, என்னுடைய கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இது ஒரு 1 lakh வர்த்து, இது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் மார்க்கெட்டோடைய புரிதல், ஐ மீன் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி, நீங்கள் வந்து மொபைல் யூஸராக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி இருக்கும். லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ட்ரேடிங் வியூ ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடியை மட்டும் கொடுத்தா போதும். சில பேர் வந்து ஜிமெயில் ஐடின்னு கொடுக்குறீங்க. ஜிமெயில் ஐடியும் ட்ரேடிங் வியூ ஐடியும் சேமாக இருக்காது. ஸோ ட்ரேடிங் வியூ ப்ரொஃபைல் ஐடியை எனக்கு கொடுங்க. ஓகேவா? tradingview.com அதுலேருந்து எனக்கு ஐடி கொடுங்க. உங்களுடைய ப்ரோக்கர் ஐடியெல்லாம் எனக்கு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆட் பண்ணிடுவேன். சரி, ஓகே. லாஸ்ட் 3 days என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ளஸ் இன்றைக்கி பட்ஜெட் ஸ்பெஷல் ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஜிமேப் யூஸருக்கு தான் பண்ணியிருந்தேன். நார்மல் சீக்வன்ஸ் யூஸருக்கு நான் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதை பற்றியும் நான் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஓப்பனிங், இது வந்து நிஃப்டி சார்ட்டு. நிஃப்டியோடைய ஓப்பனிங் எங்கே இருக்குன்னா, இதுதான் நிஃப்டியோடைய ஓப்பனிங். நிஃப்டியோட ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 23,175 23,175 அப்படிங்கிறது தான் ஓப்பனிங். ஸோ நம்மளுடைய அட்டிமணி அப்படிங்கிறது 23,000 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், நிஃப்டியை கிளிக் பண்ணுறேன், ப்ரெசன்ட் கான்ட்ராக்ட் வைக்கிறேன். 23,100 கால் ஆப்ஷன், கரெக்டாக 23,100 கால் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் 23,100 கால் ஆப்ஷன். ஓகேவா? சரி, ஓப்பனிங்கே வந்து கிராஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். நான் 1 minute வச்சுருக்கேன். டைம் ஃப்ரேம் மேட்டரில், பட் கிராசிங் தான் நமக்கு மெயின். ஓகே, ஓப்பனிங் எடுத்த உடனே கேண்டில், ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகி நேராக கீழே இந்த பாட்டம் தட்டிருச்சு. ஓகேவா? பாட்டம் தட்டிட்டு திரும்பி இதை கிராஸ் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ இதை கிராஸ் ஆகும்போது நம்ம இங்கே வாங்கியிருப்போம். இங்கே நம்ம வாங்கியிருந்தோம்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரெட் லைன்லேருந்து இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸோடைய பர்சன்டேஜ் வந்து 10%. இந்த லைனுக்கும் கீழே இருக்கிற லைனுக்கும் சென்டரில் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் 10% வருது. நம்ம ரிவார்டு எவ்வளோ அப்படின்னா, நம்மளுடைய ரிவார்டு வந்து 55%. ஸோ 1:5. நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன், அடுத்த 12 ட்ரேடு நமக்கு லாஸ் ஆனால் தான் நம்ம காஸ்ட்டுக்கே வருவோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த சீக்வன்ஸோடைய பியூட்டி. ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக இருக்கிறனால நமக்கு ஆட் ஆன் ஆகிட்டே போகும். சரியா? ஸோ 1:5. ஸோ நமக்கு இப்போ இங்கே 1 லாஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக 5, 55ங்கிறது 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 5 வந்து நம்ம ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்கோம், கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய மீனிங். சரி, அடுத்ததாக எது ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகுதோ அதை பார்ப்போம். ஸோ இதை கிராஸ் ஆகிருக்கு கால் ஆப்ஷன். ஸோ அதை நம்ம கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு இதுக்கு முந்தின நாள் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியை வைக்கிறேன். இன்னைக்கு டேட் 30. ஸோ 29 வச்சு அதை டக்குன்னு போக முடியும். 29 இதுதான் 29 காலையில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 23,000 இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வரும். ஸோ இதில் ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தா நம்ம 23,000 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 23,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே பார்க்கணும். ஃபஸ்ட்டு 23,000 கால் ஆப்ஷன், 23,000 23ங்கிறது இங்கே இருக்குது. இதுதான் 23,000. 23,000ல் இந்த சைடு புட் ஆப்ஷன், அந்த சைடு கால் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் புட் ஆப்ஷன் சார்ட்டு. புட் ஆப்ஷன் சார்ட் வந்து 9:27க்கு கிராஸ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னால் நமக்கு கால் ஆப்ஷன் கிராஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் கால் ஆப்ஷன் சார்ட்டு. கால் ஆப்ஷன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 29 அப்படிங்கிறது வந்து இது ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுதான் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் கிராஸ் ஆகலை. ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி. இந்த என்ட்ரிக்கு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து, இந்த என்ட்ரிக்கு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இங்கிருந்து இவ்வளோ வரும். ஓகேவா? நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15% வருது. ஸோ 15%க்கு நமக்கு ரிவார்டு எவ்வளோ வருது? ரிவார்டு பார்த்தீங்கன்னா 55%. அதே சேம் 1:5. ஸோ 1:5 அப்படிங்கிறது வந்து திரும்பி ஒரு ரிவார்டு. ஸோ இதுவும் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து
10 o'clock. ஓகேவா, 10 o'clock. ஸோ 10 o'clock வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிறது ட்ராவல் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 5 டைம்ஸ், அங்கே ஒரு 5 டைம்ஸ். ஸோ 5 டைம்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் திரும்பி ஒரு 10 டைம்ஸ் ஆயிடுச்சு. 10 டைம்ஸ் ஆயிடுச்சுன்னா போன வாரமே வந்து 12 ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதோடைய சேர்த்திக்கோங்க, சரியா. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் சொல்கிறேன். ஸோ முன்ன பின்ன ஒரு 1% 2% கம்மியானாலோ ஜாஸ்தி ஆனாலோ பிரச்சனையே இல்லை. ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறதையும் கரெக்டான மெத்தடாலஜியும் இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து 9:27க்கு தான் ட்ரிகர் ஆகிருக்கு. பட் அதுக்கு முன்னால் கால் ஆப்ஷன் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ எது ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகுதோ அதை தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா. இதுக்கு முன்னால் நாள் அப்படின்னா 28ஆம் தேதி நம்ம பார்க்கணும். அதையும் நம்ம பார்த்துடலாம். 28 அப்படின்னா இதுதான் 28 பார்த்தீங்க அப்படின்னா 22,900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்க்கணும். ஓகேவா. ஸோ 22,900 அப்படின்னு பார்த்தா நிஃப்டியில் 22,900 இதுதான் 22,000. இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. இதுதான் வந்து கிராஸ் ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் தான் வந்து இங்கே கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இது கிராஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இங்கே என்ட்ரி, நமக்கு இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா. நம்ம என்ட்ரிக்கு இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். நம்ம ஸ்டாப் லாஸ் 8%. இதுதான் வந்து 10:30க்கு நம்ம வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுதான் வந்து நம்ம ஃபார்மெட்டு. இதுதான் அரவுண்ட் 10 அப்படி 10 o'clock ஆக்சுவலி ஒரு டார்கெட் வந்துடுச்சு. பட் 10:30 பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் வரும். பட் பரவாயில்ல. ஸோ 3 நாளில் எப்படி பார்த்தாலும் நம்ம ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ஒரு 10 நாள் 10 ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வேலையை நம்ம பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் வரப்போகிற 10 நாள் 10 ட்ரேடு லாஸ் ஆனாலும் நம்ம திரும்பி இந்த வாரமும் ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஓகேவா. ஸோ இதே மாதிரி எல்லா வாரம் இருக்காது. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு வாரம் வந்து நம்ம லாஸில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகேவா. ஏன்னா வந்து இந்த சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அப்படியே ப்ராஃபிட் அப்படி போகாது. இது வந்து ஒரு மந்த்லி இன்கம் அண்ட் குவார்ட்டர்லி இன்கம்கான ஒரு ஃபார்முலா. ஓகேவா. சரி, ஓகே. அடுத்ததாக இப்போ நான் காட்டினது எல்லாமே ஆல்ரெடி வந்து நிறையா பேர் வந்து இந்த சீக்வன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப மோட்டிவேஷனோட இருப்பீங்க. கண்டிப்பாக இதில் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா இதை தாண்டி நீங்கள் மோட்டிவேட் ஆகிறதுக்கான வேலைகள் தான் வந்து என்னுடைய கூகுள் மேப். ஓகேவா. அது வந்து என்னுடைய ப்ரீமியம் சர்வீஸ். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவில் இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணதை மட்டும் நான் காட்டிடுறேன். ஓகேங்களா. இது இன்றைக்கி. ஓகேவா. டுடே இன்றைக்கி காலையில் 8:13க்கு ஒரு மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா பட்ஜெட் ஸ்பெஷல். ஓகேவா. பட்ஜெட் நாளைக்கு வரனால வாட் இஸ் தி ஸ்பெஷல். அதுக்கு முந்தின நாள் அந்த நாள் வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேஜர் அப்டேட்டெல்லாம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் என்னோட யூஸருக்கு. ஸோ நிஃப்டி ஸ்பாட் இந்த லெவல் அண்டு பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன். ஓகேவா. இந்த ஒரு லெவல். ஸோ இது வந்து ஆக்சுவலி எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு நான் போட்டு தான் நான் அப்டேட் பண்ணேன் டைமிங்காக, உங்களுக்கு டைமிங் காட்டுறதுக்காக. ஓகேவா. இந்த எக்ஸ்எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய டூல். இந்த டூலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் 30th Jan 8:12. ஓகேவா. 8:12 நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். 8:12 அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து என்னோடய யூஸருக்கு வந்து நான் இதை பண்ணியிருந்தேன். ஸோ இதை நான் அப்படி வியூ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே வந்துடும் நிஃப்டி ஸ்பாட் 23221, பேங்க் நிஃப்டி 50,000 புட் ஆப்ஷன் 990, டைரக்ஷன் டிசைடர் லெவல். இதுதான் வந்து ஒரு டைரக்ஷன் டிசைடர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் டிசைடர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது அங்கேருந்து மேலே போகுமா கீழே வருமா, மேலே போகிறதுக்கு நம்ம எந்த மாதிரி செட்டப்ஸ் எடுக்கணும். இப்போ வந்து இதுதான் வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ட்ரேடர் வந்து ஒரு இரிட்டேட் அப்படின்னு ஒன்று ஆவாங்க. அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். ஓகேவா. எனக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் அது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போது மெஜாரிட்டி ஆஃப் தி அட்வைசர், டிப்ஸு கொடுக்குறவன், இல்லை ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ணுறவங்க, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் வச்சுக்குவாங்க. என்ன ட்ரிக்ஸ்? அந்த ட்ரிக்ஸை நான் இப்போ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 23,000 மேலே, நல்லா கேளுங்க, 23,000க்கு மேலே 1 மணி நேரம் ட்ரேட் ஆச்சுன்னா 24,000 போயிடும்.
சரியா? இது வந்து ஒரு ஃபார்மேட். ட்ரேட் ஆச்சுன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுச்சுன்னா, இதுதான் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் தி அனலைஸ் பண்ணுறவங்க இப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இதில் இருக்கிற ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய பாஸ்ட் எடுத்து பாருங்கள், எந்த இடத்துலையும் நான் இந்த மாதிரி ஒரு அந்த முட்டாள்தனமான வேலையை நான் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? அது என்ன அப்படின்னா, அங்கே ட்ரேட் ஆச்சுன்னா, ஸ்பெண்ட் ஆச்சுன்னா, டைம் ஆச்சுன்னா அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரிக்கு. வாட் இஸ் தி ட்ரிக் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது அந்த இடம் வரும், கிராஸ் ஆகும்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல அந்த டைம் ஸ்பெண்ட் ஆகிறதுக்குள்ளேயே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அது நேராக போய் மேலே போயிடும், டார்கெட் போயிடும். அப்போ உடனே டார்கெட் அச்சீவ்டு அப்படின்றவாங்க. இதே அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் நீங்கள் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலையே, சப்போஸ் கீழே வந்திருந்தா அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அப்படி கீழே வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்றவாங்க. சரியா? ஒரு கேசஸ் என்ன அப்படின்னா, அது 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், நீங்கள் வாங்குவீங்க, அப்போ அது கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்கிற ஒரே ஒரு ட்ரிக். யாருக்கு இது ட்ரிக்கு அப்படின்னா, டிப்ஸ் ப்ரொவைடர் கொடுக்குறவங்களுக்கோ இல்லை ஒரு கால்ஸ் கொடுக்குறவங்களுக்கோ. கால்ஸ் மேக்ஸிமம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இது வந்து நிறையா இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த அனலைசர் அவங்க ரொம்ப அனலைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நிறையா அந்த மாதிரியான யூடியூபர்ஸ் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓவர் கம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடதுல வந்து அப்படி கிடையாது. இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா போயிடும், அதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா போயிடும். ஒரே ஒரு கேண்டில் க்ளோஸ் தான். ஓகேவா? அது வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. இதை தாண்டி வந்து இதை வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் என்னோடது இருக்குது. என்ன, வாட் இஸ் தி கான்செப்ட் அப்படின்னா, ரிஸ்க் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும். ஓகேவா? அந்த ஸ்டாப் லாஸ் நல்லா கேளுங்க, இதுதான் வந்து எங்கிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மைன்யூட்டாக இருக்கணும். இவ்வளோ சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சா அடிச்சிடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது அடிக்காத மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸை வைக்கணும், சின்ன ஸ்டாப் லாஸாக இருக்கணும், அதுவும் அடிக்கக்கூடாது. ஓகேவா? இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரிஃபைன் பண்ண தான் நமக்கு மார்க்கெட்டோடைய இன்டெப்த் உள்ளே போய் அனலைஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து 300 பாயிண்ட் கொடுத்துட்டு மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ட்ரேடிங். 300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், இன்றைக்கி 100 பாயிண்ட் வந்தாலும் எடு, 200 பாயிண்ட் வந்தாலும் எடு, 50 பாயிண்ட் வந்தாலும் எடு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மெத்தடாலஜியோ இருந்துச்சுன்னா தயவு செய்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கணும். அப்படி அது பெருசாக இருக்குனால் கூட உங்கள் ஸ்டாப் லாஸும் டார்கெட்டுக்கும் உள்ள ரேஷியோ மினிமம் 1:1 அட்லீஸ்ட் இருக்கணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக ஒருத்தர் 1000 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறாரு நிஃப்டியை. 1000 பாயிண்ட் எனக்கு கேட்டோன்னே ஷாக் ஆயிடுச்சு. 1000 பாயிண்ட் வரவே வராது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பண்ணுறாரு. 500 பாயிண்ட்டுக்கு ஆவரேஜ் பண்ணுறேன்னு சொன்னார், என்கிட்ட சொன்ன அப்படி. ஸோ அந்த மாதிரியான தவறுகள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி தவறுகள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு சினாரியோவில் வந்து நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைன். ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் கொடுத்த லெவல். ஸோ அது என்னாச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்றேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிஃப்டி சார்ட்டை வைக்கணும். ஓகேவா? நிஃப்டி ஸ்பாட்டில் தான் நாங்கள் இதை பண்ணணும். ஸோ நிஃப்டி ஸ்பாட், இதுதான் நிஃப்டி ஸ்பாட், இதுதான் அந்த லெவல். ஓகேவா? இதுதான் 22,221. இப்போ இதில் இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது, நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். அதை ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு இதோடைய அந்த பியூட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எல்லோரும் அவங்களுடைய மெத்தடாலஜிலாம் வச்சுருப்பாங்க. பட் என்னுடைய மெத்தடாலஜி கம்ப்ளீட்டாக ஒரு டைமென்ஷன், நீங்கள் மார்க்கெட் பார்க்குற டைமென்ஷனையே மாற்றும். ஓகேவா? ஸோ என்னுடைய டைமென்ஷன் டுவர்ட்ஸ் மார்க்கெட் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் காட்ட வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே க்ளோஸ் ஆகி இவ்வளோ பெரிய மூவ். ஓகேவா? திருப்பி இங்கே க்ளோஸ் ஆகி இவ்வளோ பெரிய மூவ். ஓகேவா? திரும்பி க்ளோஸ் ஆகி இவ்வளோ பெரிய மூவ். ஸோ சரி, ஓகே. இங்கே வந்து ஒன்று இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நான் இமேஜாக காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒரு லைன் தெரியுதா? இங்கே ஒரு லைன் தெரியுதா? இந்த லைனுக்கு ஆக்சுவலி இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் லைன். ஓகேவா?
இது வந்து சார்ட்டில் வரும் பேக்ரவுண்ட் லைன். இது வந்து ஸ்கேல்ப் கூகுள் மேப்பில் வரும். ஸோ டைமிங் தி ட்ரேடு டு அவாய்டு சைட்வேஸ் மார்க்கெட் நிஃப்டி 1 மினிட் சார்ட். 1 மினிட் சார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் எங்களுக்கு வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ அதை தான் வந்து இதில் மீன் பண்ணியிருக்கேன். ஸோ மூவ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் டுடே. இன்றைக்கி வந்து இந்த லைன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் தான் ஒன் சைடு மூவ் இருக்கும், அது வரைக்கும் சைட்வைஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ அந்த சைட்வைஸ் என்ன, இந்த லைன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சார்ட் வைக்கிறேன். என்னுடைய சார்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இது அப்படியே 1 மினிட் சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? 1 மினிட் சார்ட்டில் தான் பார்க்கணும், கரெக்டாக? ஸோ 1 மினிட் சார்ட் வச்சுட்டேன் அப்படின்னா இதுதான் வந்து 1 மினிட். ஓகேவா? இப்போ இந்த 1 மினிட் சார்ட்டில், இப்போ 1 மினிட் சார்ட் நான் வச்சுட்டேன். இந்த 1 மினிட் சார்ட்டில் இங்கே இருக்குது பாருங்கள் லைன், இது தெரியுதா, பேக்ரவுண்ட் லைன். ஸோ இந்த லைனில் இருந்து தான் வந்து சைட்வைஸ் மார்க்கெட்டை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:07. ஓகேவா? 10 மணி 7 நிமிஷம் அங்கே தான் வந்து இந்த லைன் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து காலையில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எந்த டைம் நான் அப்டேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 8:58. ஓகேவா? 8:58க்கு வந்து இது வந்து அப்டேட் பண்ணியாச்சு. 8:58க்கு அப்டேட்டு. இது வந்து ஃபாலோ அப். நிஃப்டி ஆப்ஷன் எக்ஸாக்ட்லி அந்த டைமிங்லேருந்து நமக்கு மூவ் ஆகினதும் 100% அக்யூரசி அது வந்து பேங்க் நிஃப்டி வந்து காட்டுச்சு. எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த டைமிங் பேனல். ஸோ 10:07. 10:07லேருந்து தான் டெல்டா அப்படிங்கிறது மூவ் ஆகிருக்கும். இங்கே தெரியுதா? நீங்கள் வந்து ஒரே ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். அந்த கேள்விக்கான ஆன்சர் இது ஏன் எதனாலங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒன் சைடு மூவ் தெரியுதா? ஃப்ரம் காலையில் 9:15லேருந்து 9:50 வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குது? அப் ட்ரெண்டு. இது சைட்வைஸா இல்லை அப் ட்ரெண்டாக போகுதா? இது அப் ட்ரெண்டாக போகுது, கரெக்டாக? ஆனால் 9:15லேருந்து 9:07 இந்த 10:07 இந்த லைன் வந்திருக்கு இல்லையா? இந்த லைன் வந்ததுலேருந்து இந்த இடம் ஃபுல்லாக ஆப்ஷன்ஸில் இது வந்து ஒரு சைட்வேஸ் மூவ். ஸோ இந்த வார்னிங் தான் வந்து இன்றைக்கி நான் கொடுத்தது. என்னென்னா டைமிங் தி ட்ரேட் டு அவாய்டு சைட்வேஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை அவாய்டு பண்ணணும் என்றால் டெல்டா மூவ் 10:07க்கு மேலே தான் வரும். இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தெரியுதா? அடி மணியில் என்ன நடக்குதுன்னு தெரியுதா? மேலே ஃபுல்லாக கீழே, மேலே ஃபுல்லாக கீழே, மேலே ஃபுல்லாக கீழே, மேலே ஃபுல்லாக கீழே. இது கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வைஸ் அரெஸ்ட் ஆயிருக்கா? கம்ப்ளீட்டாக சைட்வைஸ் அரெஸ்ட் ஆன உடனே கரெக்டாக அந்த 10:07 இட் வாஸ் அ பூம் ஆஃப் ஆல்மோஸ்ட் 50%. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து அந்த டெல்டா மூவ், காமா பிளாஸ்ட், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ டெல்டா மூவ் வந்து இப்படி தான் வந்து டைமிங்கில் வந்து நம்ம வந்து டெல்டாக்கு வந்து ரெடி ஆகணும், கெட் ரெடி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கூகுள் மேப்பில் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம். ஸோ அடுத்ததாக வந்து பேங்க் நிஃப்டி அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதையும் ஒரு தடவை காட்டிக்கிறேன். பேங்க் நிஃப்டி அப்டேட் என்ன பண்ணியிருந்தேன்? புட் ஆப்ஷன் 50,000 புட் ஆப்ஷன் 991. கரெக்டாக பார்த்துடலாமா? 990. ஓகேவா? புட் ஆப்ஷன் வந்து 990. ஸோ 990ல் நான் ஜஸ்ட் ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? இதுதான் 990. ஓகேவா? எக்ஸாக்டாக அங்கேருந்து கம்ப்ளீட்டாக இட் வாஸ் டவுன் ஒன் சைடு மூவ் 688ல் வந்து நிற்கிது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் மிராக்கள் வந்து நான் வந்து காட்டிகிட்டே இருப்பேன், ஜஸ்ட் டு மோட்டிவேட் யூ. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.